என்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, இவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ், இவ்வளோ நீங்கள் வந்து ஏதோ பயோஹேக்கர்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரை சாப்பிட்றீங்க, அப்புறம் பாடி பில்டர்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ஸ் வே ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி வந்து இவ்வளோ இவ்வளோ தேவையா அப்படி. இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்குறதுக்கு நான் ஒன்று கேட்குறேன், மக்களே மறந்துடாதீங்க, நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ஏர் பொல்யூஷன். ஒரு வண்டியில இருந்து அம்புட்டு புகை, கார்பன் மோனாக்சைடு புகையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்து பெஸ்டிசைட்ஸ் அடிச்சு அந்த மாதிரி வளர்ற கிராப்ஸை தான் நம்ம சாப்பிட வேண்டிய நிலைமையில இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டங்கள்ல நம்ம வாழும்போது, இதுக்கெல்லாம் நடுவில் நம்ம வாழும்போது, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, A2 மில்க், நாட்டு மாட்டு பால்ன்றதெல்லாம் இல்லாம போச்சு. அதெல்லாம் மருந்துகள் இன்னைக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட நம்ம வாழும்போது, பயணிக்கும் போது, நம்மளை நார்மலா வச்சுக்கிறதுக்கு சில பல விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா சப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதை உணர்ந்து நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க நல்லாவே இருப்பீங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டோம். நிறைய வியாதிகள் வரும். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தின்றது இல்லாம போகும், பவர்ன்றது இல்லாம போகும், மசில் லாஸ் ஆகும், எல்லாமே ஆகும், ஃபேட் ஆகி குண்டாகி டயபெட்டிஸ் மெல்லிட்டிஸ் வரும், இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு, யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு செயல்ல இறங்கிருங்க, இல்லைன்னா நீங்க மாட்டிக்குவீங்க.